எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து பிரகாசம் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்றைக்கி பேச போகிறது அனைவருக்கும் நேற்று புத்தாண்டை கொண்டாடிருப்போம். அதே நேரம் நம்ம ஜப்பானில் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கு. அந்த ரிக்டர் அளவுக்குள்ள 7.6க்கு மேலே காட்டு. ரிக்டர்ன்றது அந்த நிலநடுக்கத்தை அளக்கக்கூடிய ஒரு கருவியோட பேர், யூனிட்டோட பேரும்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமாக இருக்குது. சுனாமி அலை 5 மீட்டருக்கு மேலே வந்துருக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயமாகவும் இதுவாகவும் இருக்குது. இதனால் மக்கள் ரொம்ப பதற்றத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா நேற்று நியூ இயர் அன்னைக்கு நடந்த இந்த நிகழ்வு உலகம் முழுக்க மிகப்பெரிய பரபரப்பாக. ஏன்னா அது ஜப்பான்றது நிலநடுக்க வரக்கூடிய ஏரியா. 2011 வந்த ஒரு நிலநடுக்கத்தால் நாடே சுக்குநூறாக போச்சு. ஸோ அதே மாதிரி இப்போது நிலநடுக்க சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்குது. ஸோ ஜப்பான் மக்கள் தொடர்ந்து தனிமை உயிருக்கு பயந்துட்டு வெளியே நின்றுட்டுருக்கிறாங்க. சுனாமியும் நிலப்பக்க நிலநடுக்கும். ஏன்னா ஜப்பானுடைய அந்த இயற்கை அமைப்பை போனால் இருக்கும். ஸோ இந்த இயற்கை அமைப்பை என்ன இது பண்ணவும் தெரியும். இயற்கையை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இந்தியாவும் தன்னோட பங்குக்கு அங்கே வாழக்கூடிய இந்தியர்கள்லாம் பத்திரமாக இருங்க, உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் வேறு போட்டிருக்கிறாங்க. ஸோ ஜப்பானில் அந்த நிலநடுக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடையுமா, ரஷ்யா, அது கிர்கிஸ்தான், அது போன்ற நாடுகளுக்கும் கிர்கிஸ்தான் அது மாதிரி நாடுகளுக்கும் சுனாமி போயிருக்குது. இதுதான் ஒரு மிகப்பெரிய இதாக போயிட்டுருக்கு. 2024 இது மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன். ஆனால் இயற்கை அதுக்கு வழிவிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ ஜப்பானில் நடந்திருக்கிறது மக்கள் சீக்கிரமாக மீண்டும் நம்ம கடவுளை வேண்டிக்கிறது தான் வேறு வழி இருக்குது. இதை தவிர சுனாமி நம்ம நிறுத்த முடியாது. ஓகேங்களா? ஓகே பஸ் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோ நான் சந்திக்கிறேன். உங்கள் விடைபெறுவது உங்கள் முத்து பிரகாசம். பாய் பாய்.